வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகனுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கட்டும். முருகப்பெருமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுள். அப்போது எல்லா கடவுளுமே பார்த்திங்கனாக்கா ஒரு மெய்சில் இருக்க வைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத திருவிழாவாக நடத்தப்படக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்கனாக்கா இந்த வைகாசி விசாகம். வைகாசினாலே பார்த்திங்கனாக்கா கல்யாணம், கச்சேரி, இது மாதிரி சுப காரியங்களுக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலம். இந்த சந்தன காப்பு வச்சு நீங்கள் முருகனை நீங்கள் வழிபட்டு பாருங்கள். அந்த வைகாசி விசாகம் நல்ல காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண தடை இருக்கா, வேலை தடை இருக்கா, என்னென்னலாம் ஒரு மனிதனுக்கு தடை இருக்கும். அப்போது விரதம் இருந்து வைகாசி விசாகத்தில் அந்த மாதத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். முருகனை மட்டும் நம்ம எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனதார சரணாகதியோடு அன்போடு நீங்கள் சிரித்து கூப்பிட்டாலே போதும். அது முருகன் தானாக விளையாடி எல்லா வகையான அருளையும் தரக்கூடிய ஒரு கடவுள் தான் முருக கடவுள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டார் இருக்கும். இந்த ஸ்டார் சொல்லுவாங்களா, அவனுக்கு நேரம் சரியில்லைப்பா, இல்லைனா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, இல்லைனா ஏதோ ஒன்று அவங்களை பிடிச்சி இழுத்து நிறுத்தி வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அற்புதமாக உடையும் நாள் தான் வைகாசி விசாகம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகனுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கட்டும். முருகப்பெருமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுள். அப்போது எல்லா கடவுளுமே பார்த்திங்கனாக்கா ஒரு மெய்சில் இருக்க வைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத திருவிழாவாக நடத்தப்படக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்கனாக்கா இந்த வைகாசி விசாகம். வைகாசினாலே பார்த்திங்கனாக்கா கல்யாணம், கச்சேரி, இது மாதிரி சுப காரியங்களுக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் பார்த்துக்கலாம். வைகாசி மாதம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இந்த வைகாசி அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த காசிக்கு இணையான ஒரு சக்தியும் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் உண்டு. ஸோ அப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய முருகனின் கைத்தொட்டு அவள் அருளோடு பொருள்னால் இந்த பார்த்திங்கன்னா வேல், இந்த பொருளோடு செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு சங்கல்பம் உருவாகும். ஓம் சரவண பவ, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் ஓம் சரவண பவ அப்படிங்கிறது. ஓம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காதில் அப்படி ஆரம்பித்து இங்கேருந்து கொண்டு நிறுத்தி உயிர் புள்ளிகளை சேர்த்தால் ஓம் என்ற அந்த வரைபடம் வரும். அப்போது ஓம் என்ற பிரணவம் நம்மளுடைய தலையில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இப்படி. அடுத்தது சரவண பவ, சரசரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு அச்சரங்களுக்கும் சரவண பவ, சரவண பவ. இந்த சரவண பவங்கிற ஒரு மந்திரம் அழகென்ற சொல்லுக்கு முருகா. இந்த முருகா என்ற வார்த்தைக்கு உருகாதவர்களுக்கு என்ன அழகு அப்படிங்கிறது ஒழுங்கு, செய்வதை திரும்ப செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருவாக்கு மூலம் இந்த வைகாசி விசாகத்துக்கு என்ன பண்ணலாம். முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம முருகனை மனதார வேண்டிக் கொண்டால் போதுமான விஷயம்தான். வீட்டில் நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி வேலாக இருந்தாலும் சரி, முருக படமாக இருந்தாலும் சரி, இப்படி வேல் வீட்டில் இருக்குது, ஏதோ பெரிய வேலாக இருக்குன்னு அவசியம் இல்லை, சின்னதாக இருந்தாலும் சரி, அதுக்கு சந்தன காப்பு, சந்தனத்தை நம்ம என்ன பண்ணணும் கேட்டால் பெருசாக இருந்துச்சுன்னா சந்தனத்தை உருட்டி அதில் ஜவ்வாது, சந்தனம் ஜவ்வாது சென் சாந்துன்னு சொல்லுவாங்க. சிவப்பு சந்தனம், நார்மல் சந்தனம், சிவப்பு சந்தனம், இன்னொன்று தான் ஜவ்வாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு அத்தர் இதெல்லாம் சேர்க்கறதுலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் சேர்த்திங்கனாக்கா அதான் சொல்லுவாங்க, பாட்டிலே சொல்லுவாங்க, அத்தரும் ஜவ்வாதும் கலந்தே நாம் முருகனிடம் கொடுத்தால் உருகா என்று உருகா என்று உருகி நம்மளை சேருவாங்க. ஸோ அப்போது முருகனுக்கு பிடிச்சது தான் பார்த்திங்கன்னா சந்தனம். அதனால் சந்தன காப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கனாக்கா மேலே அபிஷேகம் மாதிரி அப்படியே நம்ம சந்தனத்தை குழச்சி ஃபுல்லாகவே கவர் பண்ணிடணும். அதான் சந்தன காப்பு. இந்த சந்தன காப்பு வச்சு நீங்கள் முருகனை நீங்கள் வழிபட்டு பாருங்கள். அந்த வைகாசி விசாகம் நல்ல காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண தடை இருக்கா, வேலை தடை இருக்கா, என்னென்னலாம் ஒரு மனிதனுக்கு தடை இருக்கும். அப்போது விரதம் இருந்து வைகாசி விசாகத்தில் அந்த மாதத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். முருகனை மட்டும் நம்ம எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனதார சரணாகதியோடு அன்போடு நீங்கள் சிரித்து கூப்பிட்டாலே போதும். அது முருகன் தானாக விளையாடி எல்லா வகையான அருளையும் தரக்கூடிய ஒரு கடவுள் தான் முருக கடவுள். ஸோ வைகாசி விசாகத்திற்கு முருகனை பற்றி கொள்ள வேண்டும். ஸோ அப்போது நம்ம வேண்டிய காரியங்கள், எண்ணிய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக வழிபடலாம். இதில் என்ன ஒரு சிறப்பு, நார்மலாக எப்போதும் போல் முருகனை கும்பிட்றோம், விநாயகர் கும்பிட்றோம், எல்லாத்தையும் கும்பிட்றோம். வைகாசி விசாகத்தில் அவருடைய பார்வை முழுமையாக நம்மளுடைய ஒவ்வொரு மனிதன் கூடயும் இருக்கும். அந்த சங்கல்பம், நல்ல காரியம்னு ஒன்று எடுத்து வைக்கிறோம்ல, ஸ்டெப் அப், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது, நல்ல ஒரு கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது, நல்ல ஒரு கல்வியை ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காரிய சித்தின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த காரிய சித்தி உருவாகக்கூடிய மாதம் வைகாசி. ஸோ அந்த வைகாசியில் விசாகமாக, அதாவது விசாலமாக, அவ்வளோ பெரிய அன்பை, விசாலம் என்றால் பெரிய அகண்டு விரிந்த
அப்படிப்பட்ட ஒரு சக்தியை முருகப்பெருமான் கொடுப்பாங்க. எல்லா கடவுளும் கொடுப்பாங்க. முருகனுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் வைகாசி விசாகம் அந்த நாள். ஸோ அந்த நாளில் நம்ம என்ன பண்ணுறோம், முருகனை நல்லா வேண்டிட்டு வேல் இருந்துச்சுன்னா வேலில் சந்தன காப்பு சாத்தி அதை வந்து நல்லா நமக்கு மனமுருக வேண்டினாலே போதும். ஓம் சரவணபவ இந்த ஒரு மந்திரமே போதுமான விஷயம். ஒரு 108 தடவை அன்றைக்கி சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் இல்லை கோயிலில் அன்னதானங்கள் நம்ம கொடுத்தோம்னா போதும். வைகாசி விசாகத்தில் பார்த்திங்கன்னா தானம், இந்த தானங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது தாளிக்காத நம்ம வந்து சாதம் நம்ம தானம் பண்ணாலே போதுமான விஷயம். சாதம்னா தயிர் சாதம், தாளிக்கக்கூடாது. உன் கையில் ஒரு 10 பேருக்கோ ஒரு 5 பேருக்கோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய ஸ்டார் ஓப்பன் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டார் இருக்கும். இந்த ஸ்டார் சொல்லுவாங்களா, அவனுக்கு நேரம் சரியில்லைப்பா, இல்லைனா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, இல்லைனா ஏதோ ஒன்று அவங்களை பிடிச்சி இழுத்து நிறுத்தி வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அற்புதமாக உடையும் நாள் தான் வைகாசி விசாகம். இது நல்லது அப்படின்றது கேட்டை திறக்கக்கூடிய நாள். அந்த நாள் அது முருகனுக்குடைய இது வந்து ஒரு மிகப்பெரிய கைப்பொருள், மெய்ப்பொருள், அண்ட பொருள், கண்ட பொருள் தான் இந்த வேல். அது வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்குது, நம்மளோட ஜீனில் இருக்குது, நம்மளோட உயிர் சத்தில் இருக்குது, எல்லாமே சத்தத்தில் இருக்கிறது. இந்த சத்தம் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் வாழ்ந்துட்டுருப்போம் இல்லையா, அதை உடச்சி எறிஞ்ச ஒரு மிகப்பெரிய சாவி தான் வேல் பிரணவம். அதனால தான் முருகனை கும்பிட்டு அவர்களை எல்லா வகையான தாது சக்திகளையும் வேண்டி அந்த வைகாசி விசாகத்தில் அந்த நாளில், அந்த திருநாளில், அந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சங்கல்பம் எல்லாம் முருகன் அருளோடு அவர் கண் பார்வையோடு வெற்றிகரமாக அமையும். அதனால் வீட்டில் வேல் இருந்தாலும் முருகன் இருந்தாலும் முருக பூஜை பண்ணாலே போதுமான விஷயம். அந்த நாளில் எல்லாமே விசேஷமாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.